Don't forget to like, subscribe and share the videos. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் எதுக்கு அரேஞ்ச் சொல்றது அப்படின்னா முகமது யூனுஸ் லெட் இன்டரிங் கவர்மெண்ட் ஆஃப் பங்களாதேஷ் ரீசெண்டாக அங்கே வந்து ரொம்ப ரயாட்ஸ் நடந்து கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா. அதில் வந்து முகமது யூனுஸ் லெட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷிஃப்டட் இட்ஸ் ஃபோக்கஸ் வந்து எக்கனாமிக் இஷ்யூஸ். எக்கனாமிக்லாம் ரொம்ப வந்து இஷ்யூஸ் வந்து ஹேப்பன் ஆகிறதுனால அவங்க வந்து வேர்ல்டு பேங்க் as well as த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட ஹெல்ப் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. வேர்ல்டு பேங்க் ஃபார் த 8 பில்லியன் ஃபண்டிங் வந்து வாங்குறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் as well as ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் ரீசன்ட்லி டிஃபெண்டட் த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இன் த ரீஎலெக்ஷன் கேம்பெயின். அந்த கேம்பெயின்ல வந்து இதை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஐஎம்எஃப் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறப்ப இட் இஸ் யுனைடெட் நேஷனோட ஸ்பெஷல் ஏஜென்சி தான் இந்த ஐஎம்எஃப்ங்கிறது. இது வந்து ஃபவுண்டட் அட் த பிரெட்டன் வூட்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் 1944, அதாவது ஆஃப்டர் த வேர்ல்டு வார் 2. ஓகேவா. அந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் தான் இதை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நிறைய கண்ட்ரிஸ் இல்லைன்னா நிறைய நாட்டோட எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப ஃபால் டவுன் ஆகி எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து வந்ததுனால இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கிரியேட் பண்ணி ஃபினான்சியல் சப்போர்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐஎம்எஃப் அப்படிங்கிறது. எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஆஃப்டர்மத் ஆஃப் த கிரேட் டிப்ரெஷன் ஆஃப் 1930 அண்ட் தென் கரண்ட்லி கம்போஸ்ட் ஆஃப் 190 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இப்போ கரண்ட்லி வந்து இருக்கிறாங்க, விச் இன்க்ளூட் இந்தியா ஆல்சோ. ஓகே. India is a member of IMF. IMF is headquartered in the Washington DC and the objective சொல்லி பார்க்குறப்ப இதோட மெயினான அப்ஜெக்டிவ் இது வந்து எதுக்காக கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தப்ப சப்போர்ட்டிங் த குளோபல் மானிட்டரி கோஆபரேஷன்ஸ். வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு நடுவில் ஒரு மானிட்டரி சப்போர்ட்டாக வந்து இருக்கணும். செக்யூரிங் த ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி. ஒரு கண்ட்ரியோட ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டெபிலைஸ் இல்லாமல் போயிடக்கூடாது, அது வந்து ஸ்டெபிலைசராக கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணுறக்கூடியது. ஃபெசிலிட்டிங் த இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. as well as ப்ரொமோட்டிங் ஹை எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth. இது பார்க்குறப்ப ஒரு கண்ட்ரி வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வேலை வந்து கொடுக்க முடியல, இல்லைன்னா ஒரு ஸ்கீம் மூலயமா வந்து ஃபண்டிங் வந்து பண்ண முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஐஎம்எஃப் வந்து அங்கே வந்து ஹெல்ப் பண்ணி அது மூலயமா ஹை எம்ப்ளாய்மெண்ட், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். அண்ட் எக்கனாமிக் growth ஆல்சோ ரெடியூசிங் த பாவர்ட்டி விச் வாஸ் த மெயின் ஃபோக்கஸ் இந்த கரண்ட் ரீசெண்ட் இயர்ஸ். ஓகேவா. பாவர்ட்டி வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதா இதோட மெயின் ஃபோக்கஸ் வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து இருக்குது. எக்கனாமிக் சர்வேலன்ஸ் மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா ஐஎம்எஃப் கீப்ஸ் த ட்ராக் ஆஃப் த எக்கனாமிக் ஹெல்த் ஆஃப் த கண்ட்ரிஸ். ஓகே. மெம்பர் கண்ட்ரிஸ், அதாவது ஒரு ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி மேலேயும் வந்து அந்த எக்கனாமிக் சர்வேஸ் மூலியமா அவங்களோட ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்குது, அவங்களோட எக்கனாமிக் க்ரோத் வந்து எப்படி இருக்குது, இல்லைனா புவரா இருக்கா இல்லைனா ஹையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகே. ரிஸ்க் ஆன் த ஹாரிஜன் ஆன் த ப்ரொவைடிங் த பாலிசி அட்வைஸ், அந்த அட்வைஸை வந்து கொடுக்கலாம். இட் கேன் ஆல்சோ லேர்ன் த கண்ட்ரிஸ் வித் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் as well as provides the technological assistance and the training to the help countries improve their economic conditions. ஓகேவா. அந்த எக்கனாமிக் கண்டிஷன் ஹெல்ப் பண்றதுக்கான டெக்னாலஜிக்கல் அட்வைசஸ் as well as அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸை எப்படி வந்து சால்வ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகே. இந்த ஐஎம்எஃப்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சில மெம்பரிங் கண்ட்ரிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பர்டிகுலரா சில டாப் கண்ட்ரிஸ் சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அந்த டாப் கண்ட்ரிஸோட என்ன பண்றாங்க அப்படின்னா ஈச் மெம்பர் கான்ட்ரிபியூட்ஸ் சம் ஆஃப் மணி கால்டு கோட்டா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். அந்த கோட்டா சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னா ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து ஒரு டெபாசிட்டரா வந்து இல்லைன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை வந்து அந்த ஐஎம்எஃப் வந்து கொடுக்கணும். ஓகேவா. அதுதான் சொல்றாங்க. இட் வாஸ் ரிவியூடு எவ்ரி 5 years. 5 இயருக்கு ஒருக்க அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து அவர் கோட்டா சப்ஸ்கிரிப்ஷனோட பிரைஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அந்த அமௌண்ட் ஆஃப் மணி தே ஆர் கோயிங் டு கிவ் அதுல சேஞ்ச் ஆகும். தென் எக்கனாமிக் வெல்த் பர்ஃபார்மன்ஸ் த ரிச்சர் கண்ட்ரி த லார்ஜர் இட்ஸ் கோட்டா. இதுபடி பார்க்குறப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு கண்ட்ரி வந்து ரொம்ப வெல்த்தா இருக்குது இல்லைன்னா ஒரு ரிச்சர் கண்ட்ரியா இருக்குது அப்படின்னா அவங்களோட கோட்டா வந்து கொஞ்சம் லார்ஜரா இருக்கும். ஒரு ஓட்டிங் வந்து இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியோட பர்டிகுலர் டிசிஷன் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணும். அதுதான் இந்த கோட்டா சிஸ்டம். மேக்கிங் த யூஎஸ், அதாவது யூஎஸ் தான் இப்போ இருக்கிறதுலே லார்ஜ் கோட்டா வந்து வச்சிருக்கிறாங்க. அண்ட் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கனாமி, லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். அவங்க தான் அதிகமான அமௌண்ட் வந்து ஐஎம்எஃப் வந்து டொனேட் இல்லைன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. The quotas form a pool of loanable funds and determine how much money each member can borrow. ஓகே. இந்த கோட்டாஸ் தான் மூலியமா என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்களோ பொறுத்து அதை பொறுத்து தான்
இவங்களால அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அவங்களால பாரோ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹவு மச் ஓட்டிங் பவர் வந்து இவங்க வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போற. யூஎஸ்லாம் டாப்ல இருக்குது. ஓகே, யூஎஸ், அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்ல வந்து சைனா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து ஓட்டி பவரோட ரேங்கிங் வந்து அது வந்து டாப்ல வந்து இருக்குது. ஓகேவா, நம்ம இந்தியா பாக்குறப்ப நம்ம இந்தியா வந்து 13th பொசிஷன்ல வந்து இருக்குது இந்த IMF ஓட ஓட்டிங் பவர் ரேங்கிங் லிஸ்ட்ல. and the quotas of member countries are the key to determine the voting power in the IMF decisions. ஓகே, அந்த டிசிஷன் எடுக்கிறப்ப அந்த யூஎஸ் ஓட டாமினேஷன் வந்து இதுல வந்து தெரியும். அதுதான் சொல்ல வராங்க. 1 vote per 1 lakh ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் வந்து எவ்வளவு வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து தான் இவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, கோட்டா பிளஸ் பேசிக் ஓட்ஸ். இது ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் சொல்லி பாக்குறப்ப இது மேபி ஏன்னா டெபாசிட்டரி ஒரு கரன்சி மாதிரி தான் இது வந்து. ஓகேவா, இதுல இருந்து எதெல்லாம் இருக்கும்னா யூஎஸ்டி, அதுக்கப்புறம் யூரோ, அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் யென், அதுக்கப்புறம் சைனீஸோடது, அண்ட் தென் யூகேவோட பவுண்ட். ஓகேவா, இந்த மாதிரி கரன்சி மட்டும்தான் இதுல வந்து ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் வந்து அவங்களால பாரோ பண்ண முடியும். ஓகே, எஸ்டிஆர்ஸ் ஆர் த இன்டர்நேஷனல் டைப் ஆஃப் மானிட்டரி ரிசர்வ் கரன்சி. ஓகேவா, இந்த பர்டிகுலர் கண்ட்ரிஸோட கரன்சில மட்டும்தான் இந்த எஸ்டிஆர் வந்து நம்மளால வச்சுக்க முடியும். as the supplement to the existing monetary reserves of the member countries. Okay, all powers of the IMF are vested in the board of governors. The board of governors சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா each and every member country இருக்காங்க பாத்தீங்களா, அந்த each and every member countryல இருந்து 2 person வந்து சூஸ் பண்ணாங்க. It may be a financial minister as well as the prime minister or other persons also. Okay, president கூட இருக்கலாம். அந்த மாதிரி எவ்ரி கண்ட்ரில இருந்து 2 person சூஸ் பண்ணி இந்த IMF ஓட போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ்ல ஒன் ஆஃப் த மெம்பரா வந்து அந்த கவர்னர்ஸா வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. அதுதான் இதோட ஆர்கனைசேஷன் சொல்லி பாக்குறோம். ஓகே, IMF வந்து கொஞ்சம் எக்கனாமி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லயும் அதிகமாக கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. as well as கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஓவரால் பாக்குறப்ப IMF வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ